மத்திய அரசின் மாதிரி பள்ளி திட்டத்தில் தமிழர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் மத்திய அரசின் ராஷ்டிரிய ஆதர்ஷ் வித்யாலய திட்டமான மாதிரி பள்ளி திட்டத்திற்கு மறுப்பு தெரிவிக்க மாநில அரசு முன்வருமா என்ற தலைப்பில் திமுக தலைவர் கருணாநிதியின் அறிக்கைக்கு விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 2009 ஜூலையில் அப்போதைய முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததாக கூறியுள்ள ஜெயலலிதா, அப்போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் தற்போது இத்திட்டத்திற்கு எதிராக அறிக்கை வெளியிடுவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்குத்தான் என குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் மாதிரி பள்ளிகளில் பொது நுழைவுத் தேர்வு உண்டு என்றும் ஆங்கில வழி கல்வி மட்டுமே கற்பிக்கப்படும் என்றும் கூறியுள்ள ஜெயலலிதா, முதல் கட்டமாக 41 பள்ளிகளை மத்திய அரசு ஒதுக்கிய நிலையில் அதில் ஒன்று கூட தமிழகத்தில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு நடக்கும் லோக்சபா தேர்தல் முடிவிற்கு பிறகு ஆட்சி மாறும் என்றும் தமிழக மக்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் மாற்றம் வரும் என்றும் அதன் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மொத்தம் 500 இடங்களில் மாதிரி பள்ளி துவங்க மத்திய அரசு ஒப்பந்தம் கோரிய நிலையில் தமிழகத்தில் இருந்து யாரும் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.